शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆனா இந்த வள்ளியில, அதாவது இந்த திவ்ய பிரம்ம வள்ளியில பிரம்மவிதாத்மோதி பரம்ங்கிற இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துக்கு விவரணம் தான் பூர்ண வள்ளி. இது ஒரு சூத்திரம்னு வச்சுக்கலாம். பிரம்மவிதாத்மோதி பரம் அப்படியான பிரம்மன்னா என்ன, பிரம்ம வித்துனா என்ன, பிரம்ம வித்து ஏதோ அடையறான்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையும் விவரணம் பண்றதுக்காகத்தான் இதுக்கு மேற்கொண்டு உள்ள ஜனகனே ஏற்பட்டு இது சூத்திரம் மாதிரி பாக்கி உள்ள சம்பூர்ண பிரச்சனம் இதுக்கு உபகாரம். இதே மாதிரிதான் அந்த சதைவ சோமியர வித்தியாசத்துக்கு இது கூட ஒரு சூத்திரமாகும். சதைவ சோமியில ஏக விஜயானியின சர்வ விஜயானம்னு ஒன்று. ஏக விஜயானியின சர்வ விஜயானம்ங்கிறது ஒரு சூத்திரமாகும். ஏக விஜயானியின சர்வ விஜயானம்ங்கிறது உபபாதகத்துக்கு தான் உபபாதம் பண்ணி அது எப்படிங்கிறது நிரூபணம் பண்றதுக்காகத்தான் மொத்த 6வது அத்தியாயம் பண்றது. அதே மாதிரி பிருகதாரண்யத்துல ஆத்மீய உபாசிதான் வருது. அதை சூத்திரம்னு பேசுறாரு வித்யா சூத்திரம். அதை உபபாதனம் பண்றதுக்காக தான் விளைவிக்கின்றது. இந்த மாதிரி ருதியிலேயே ஒரு சில சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு அது பாஷ்யம் எழுதுறது. ருதியே பாஷ்யமான இப்ப பிரம்மவிதாத்மோதி படம்ங்கிறது சூத்திரம். பிரம்மவிதாத்மோதி படம் இது வாக்கியம் சூத்திரபூதம் சர்வத்த வலியர்த்தத்தை. இந்த பிரம்மவல்லியில சொல்லக்கூடிய சகல விஷயத்துக்கும் இது சூத்திரமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் காரணம். இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யமாக வந்திருக்கிறதே இந்த சம்பூர்ண வல்லி. அப்ப பிரம்மவிதாத்மோதி பரமித்தனேன வாக்கியேன வேத்யதயா சூத்திரிதஸ்ய பிரம்மணா அனிர்தாரித ஸ்வரூப விசேஷஸ்ய சர்வதோ வியாவிருத்த स्वरूप विशेष समर्पण समर्थस्य लक्षणस्य अभिधानेन स्वरूप निर्धारणाय अविशेषेण च उक्त वेदस्य ब्रह्मणः वक्ष्यमाण लक्षणस्य विशेषेण प्रत्यगात्मतया अनन्य रूपेण विज्ञेयत्वाय ब्रह्मविद्याफलैः ब्रह्मजः यत् परब्रह्मप्राप्ति लक्षणमुक्तं सः सर्वात्मभावः सर्वसंसार धर्म अतीत ब्रह्म स्वरूपमेव नान्यत् इत्येतत् प्रदर्शनाय एषा ऋत् उदाह्रियते तदेषा. இப்போ பிரம்மவிதாத்மோதி பரங்கிற இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானமாக சம்பூர்ண வள்ளி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த வியாக்கியானத்துக்குள்ள நடுவில் இன்னொரு சின்ன வியாக்கியானம், அவ்வளவு சுருக்கமான ஒரு வியாக்கியானம். சுருக்கமான வியாக்கியானத்துக்கு விசாரமான வியாக்கியானம். இப்போ பிரம்மவிதாத்மோதி பரம்னு சொன்ன இந்த சூத்திரத்துக்கு ஒரு ரிக்கு, ஒரு 4 வரி உள்ள ரிக்கு முதல்ல வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துக்கு திரும்ப மேற்கொண்டு ரெண்டு வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் என்ன பண்றது? வியாக்கியானம்னா அந்த வியாக்கியம் இருக்கு. எதுக்கு வியாக்கியானமோ அதுல உள்ள சில விஷயங்களை விவரணம் பண்ணாங்க. எதெல்லாம் இங்க விவரணம் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு இந்த ரிக்கானது தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டா இங்க 2-3 விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கு. பிரம்மவித் ஆத்மோதி பரம்னு கேட்டா பிரம்மத்தை தெரிகின்றவன் இந்த பெரிய புருஷார்த்தத்தை அடையலாம் அப்படின்னா பிரம்மன்னா என்ன, எது பிரம்மம், பிரம்மஸ்வரூபங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல ஜிஞ்ஞாசை. அப்ப இத இந்த மந்திரத்தை கொடுக்கிறதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த மந்திரத்துல இந்த ஒரே ஒரு சின்ன வரி, இந்த வரி பிரம்மஸ்வரூபங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியப்படுகிறது. அப்ப பிரம்மவிதாத்மோதி பரங்கிற இடத்துல இந்த வாக்கியத்துல பிரம்ம பதத்துக்கு வியாக்கியானம் பண்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற. அது எப்படி வியாக்கியானம் பண்றது? பிரம்மத்துக்கு சொரூப லட்சணத்தை சொல்லி வியாக்கியானம். பிரம்மத்துக்கு சொரூப லட்சணம் சொல்லலைன்னா பிரம்மன்னா என்னது சொல்லவே முடியாது, இருக்கவே முடியாது. பிரம்மத்துக்கு ஏதோ வாழ்நாள் பூதான ஜாயந்தேன்னு சொல்லி அடுத்த வள்ளியில, அதாவது துருவல்லியில ஒரு லட்சணம் சொல்லப்படாது. ஆனா அந்த லட்சணம் போராது. அந்த லட்சணம் சொரூப லட்சணம் ஆகாது. இதுதான் சொரூப லட்சணமாகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா எந்த வாக்கியத்தை
சொன்னால் அதுக்கு மேல நமக்கு ஜிஜ்ஞாசை நிவர்த்தி ஆயிடுறதோ அது ஸ்வரூப லட்சணம். இப்ப யதோவாயுமான் கீதாஞ்சாயந்தேங்கிற வாக்கியத்துக்கு பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டவனுக்கு இந்த பூதங்கள் பஞ்ச மகாபூதங்கள் அதுவா இந்த சம்பூர்ண பிரபஞ்சமானது எதிலேந்து உண்டாயிருக்கோ, எதுல இருந்துருக்கோ, எதுல லயமாக போகிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னா பிரம்மன்னா என்னதுங்கிற ஆகாங்கைக்கு பூர்த்தி ஆகும். எப்படி ஒரு ஜுவரம் வந்தவன் என்பவன் இந்த ஜுவரத்தை போக்குறதுக்கு எது மருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த மருந்தை நீ சாப்பிட்டேன்னா இந்த ஜுவரம் போகுமோ அதுதான் இந்த ஜுவரத்துக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எதுக்காகணும் தெரியாது. தெரியாதுதான் இந்த ஜுவரத்துக்கு என்ன மருந்துன்னு கேட்கான். அப்ப அந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது எதுலேருந்து உண்டாயிருக்கு, எதுல நிக்கிறது, எதுல லயமாக போறதுங்கிற விஷயம் லோகத்துல ஒத்துருக்குன்னு தெரியாதுனாலே எதுலேருந்து வந்திருக்கோ அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பிரம்மஸ்வரூபம் இருக்கு அவனுடைய ஆகாங்கைய நம்ம பூர்த்தி பண்ண முடியாது, சாந்தப்படுத்த முடியாது. பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டா எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்ததோ அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா எதுலேருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால என்ன ஆகுது, இது தடஸ்த லட்சணம்ங்கிறது சொரூபத்தை பேசுகிறதுக்கு உபயோகப்படாது. அப்ப சொரூப லட்சணம்னு தனியாக சொல்ல வேண்டியது. அப்ப இப்பேற்பட்டது பிரம்மம். பிரம்மன்னா என்னங்கிற கேள்விக்கு சத்தியம் ஞானம் ஆனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம்னா ஓ அப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஆக இந்த சொரூப லட்சணம் தான் இந்த பிரம்மத்துக்கு முக்கியமானது. அதுதான் இந்த பிரம்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டா சொல்லணும். அதை இங்க சொல்றதுனால இந்த விசேஷம் இருக்கு. இந்த இருக்குங்கிறது பிரம்மசப்தத்துக்கு சரியான வியாக்கியானம் பண்றது. அதான் சொல்றார், சூத்திரகசிய பிரம்மணா அனிர்தாரித ஸ்வரூப விசேஷத்தியா. இவ்வளவு தெரியலாம் பிரபஞ்சத்துக்குலாம் அந்த ஜெகத்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஜெகத்காரம் எது, ஜெகத்காரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு அப்பதான் ஜெகத்காரம் அப்படின்றத சொல்றான். சாதாரண என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எது ஜெகத்காரணம், எது பிரம்மம், அது பிரதானம் பிரம்மமா வேற ஏதாவது அப்படின்னு தான் சந்தேகம். அந்த சந்தேகத்தை நான் நிவர்த்தி பண்றதுக்காக சர்வதோ வியாவிருத்த ஸ்வரூப விசேஷ சமர்ப்பண சமர்ப்பண லட்சணத்தை அபிதானியா. அது அப்ப அந்த பிரம்ம ஸ்வரூப லட்சணம் ஒண்ணு சொன்னால்தான் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்கும். அது சொல்றது ஒண்ணு. இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா, பிரம்மவித் அப்படின்னு சொன்னா பிரம்ம ஜானத்தை அடையறாங்க, பிரம்மத்தை தெரிஞ்சு விடுறாங்க. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனா எப்படி ஒரு கடத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியா, அதுவும் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவன் கடவைங்க இல்லையா. அந்த மாதிரி அதுவும் அது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மவித்தா, இல்ல நான் தான் ஆம்பிரம்மாத்மி அப்படின்னு தன்னையே தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மவித்தாங்கிற விஷயமும் சொல்ல வேண்டும். அந்த ஏன்னா வெறும் பிரம்மவித்துன்னு சொன்னா ஒன்றும் அதுலேன்னு புரியல. இவன் இதுதான் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சவனையும் பிரம்மவித்துன்னு சொல்லலாமே. அந்த மாதிரி இந்த பிரம்மவேதனம் இல்லை, தன் ஸ்வரூபத்தையே பிரம்மஸ்வரூபமாக. ஆனா இந்த வள்ளியில, அதாவது இந்த திவ்ய பிரம்ம வள்ளியில பிரம்மவிதாத்மோதி பரம்ங்கிற இந்த வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துக்கு விவரணம் தான் பூர்ண வள்ளி. இது ஒரு சூத்திரம் வச்சுக்கலாம். பிரம்மவிதாத்மோதி பரம் அப்படியான பிரம்மன்னா என்ன, பிரம்ம வித்துனா என்ன, பிரம்ம வித்து ஏதோ அடையறான்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையும் விவரணம் பண்றதுக்காகத்தான் இதுக்கு மேற்கொண்டு உள்ள ஜனகனே ஏற்படும். இது சூத்திரம் மாதிரி பாக்கி உள்ள சம்பூர்ண பிரச்சனம் இதுக்கு உபகாரம். இதே மாதிரிதான் அந்த சதைவ சோமியர வித்தியாசத்துக்கு இது கூட ஒரு சூத்திரமாகும். சதைவ சோமியர ஏக விஜயானின சர்வ விஜயானம்னு ஒன்று. ஏக விஜயானின சர்வ விஜயானம்ங்கிறது ஒரு சூத்திரம் தான். ஏக விஜயானின சர்வ விஜயானம்ங்கிறது உபபாதகத்துல தான் உபபாதம் பண்ணி அது எப்படிங்கிறது நிரூபணம் பண்றதுக்காகத்தான் மொத்த 6வது அத்தியாயம் பண்றது. அதே மாதிரி பிருகதாரண்யத்துல ஆத்மேத்திய உபாசிதான்னு வருது. அதை சூத்திரம்னு பேசுற வித்யா சூத்திரம். அதை உபபாதனம் பண்றதுக்காக தான் வெளிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ருதியிலேயே ஒரு சில சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு அது பாஷ்யம் எழுதுறது. ருதியே பாஷ்யமாக. இப்ப பிரம்மவிதாத்மோதி படம்ங்கிறது சூத்திரம். பிரம்மவிதாத்மோதி படம் இது வாக்கியம்
சூத்திரபூதம் சர்வத்த பரிவர்த்தத்தை இந்த பிரம்மவல்லியில சொல்லக்கூடிய சகல விஷயத்துக்கும் இது சூத்திரமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் சாரம். இந்த சூத்திரத்துக்கு பாஷ்யமாக வந்திருக்கிறதே இந்த சம்பூர்ண வல்லி. அப்ப பிரம்மவிராப்னோதி பரமேச்சனேன வாக்கியேன வேத்யதயா சூத்ரிதஸ்ய பிரம்மணः அனிர்தாரிதஸ்வரூப விசேஷஸ்ய சர்வதோ வியாவிருத்த ஸ்வரூப விசேஷ சமர்ப்பண சாஸ்திரஸ்ய லக்ஷணஸ்ய அபிஞானேன ஸ்வரூப நிர்தாரணாய அவிசேஷேன ச உக்த வேதஸ்ய பிரம்மணः வக்ஷ்யமான லக்ஷணஸ்ய விசேஷேன பிரத்யகாத்மதயா அனன்ய ரூபேண விஜ்ஞேயத்வாய ब्रह्म विद्याफले ब्रह्मजः यत् परब्रह्मप्राप्तिलक्षणमुक्तं सः सर्वात्मभावः सर्वसंसार धर्म अतीत ब्रह्मस्वरूपमेव नान्यत् इत्येतत् प्रदर्शनाय एषा ऋत् उदाह्रियते तदेषा ब्रह्मविदात्मोति परंकर இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானமாக சம்பூர்ண வள்ளி வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா. இந்த வியாக்கியானத்துக்குள்ள நடுவில் இன்னும் ஒரு சின்ன வியாக்கியானம், அவ்வளவு சுருக்கமான ஒரு வியாக்கியானம். சுருக்கமான வியாக்கியானத்துக்கும் விசாரமான வியாக்கியானம். இப்போ பிரம்மவிதாத்மோதி படம்னு சொன்ன இந்த சூத்திரத்துக்கு ஒரு ரிக்கு, ஒரு 4 வரி உள்ள ரிக்கு முதல்ல வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துக்கு திரும்பவும் மேற்கொண்டு பெரிய வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் என்ன பண்றது? வியாக்கியானம்னா அந்த வியாக்கியம் இருக்கு. எதுக்கு வியாக்கியானமோ அதுல உள்ள சில விஷயங்களை விவரணம் பண்ணாங்க. எதெல்லாம் இங்க விவரணம் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கு இந்த ரிக்கானது தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டா இங்க 2-3 விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கு. பிரம்மவித் ஆத்மாதி பரம்னு கேட்டா பிரம்மத்தை தெரிகின்றவன் இந்த பெரிய புருஷார்த்தத்தை அடையலாம் தெரியும். அப்படின்னா பிரம்மன்னா என்ன, எது பிரம்மம், பிரம்மஸ்வரூபங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல விஞ்ஞானம். அப்ப இத இந்த மந்திரம் சொல்லிக் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. இந்த மந்திரத்துல இந்த ஒரே ஒரு சின்ன வரி, இந்த வரி பிரம்மஸ்வரூபங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுத்தது. அப்ப பிரம்மீதாத்மாவதி பதங்கிற இடத்துல இந்த வாக்கியத்துல பிரம்ம பதத்துக்கு வியாக்கியானம் பண்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற அதை எப்படி வியாக்கியானம் பண்றது? பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணத்தை சொல்லி வியாக்கியானம். பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம் சொல்லலைன்னா பிரம்மன்னா என்னது சொல்லவே முடியாது, தெரியவே முடியாது. பிரம்மத்துக்கு எதோவாய்மான் பூதான ஜாயந்தேன்னு சொல்லி அடுத்த வல்லியில, அதாவது துரு வல்லியில ஒரு லட்சணம் சொல்லப்படாது. ஆனா அந்த லட்சணம் போராது. அந்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் ஆகாது. இதுதான் ஸ்வரூப லட்சணமா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்வரூப லட்சணம் தடஸ்த லட்சணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, எந்த வாக்கியத்தை சொன்னால் அதுக்கு மேல நமக்கு ஜிஜ்ஞாசை நிவர்த்தி ஆயிடுறதோ அது ஸ்வரூப லட்சணம். இப்ப எதோவாயுமான சீதாஞ்சாயந்தேங்கிற வாக்கியத்துக்கு பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டவனுக்கு இந்த பூதங்கள் பஞ்ச மகாபூதங்கள் அதுவா இந்த சம்பூர்ண பிரபஞ்சமானது எதிலேந்து உண்டாகிருக்கோ, எதுல இருந்துருக்கோ, எதுல லயமாக போகிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொன்னா பிரம்மன்னா என்னதுங்கிற ஆகாங்கைக்கு பூர்த்தி ஆகாது. எப்படி ஒரு ஜுவரம் வந்தவன் என்பான், இந்த ஜுவரத்தை போக்குறதுக்கு எது மருந்து அப்படின்னு கேட்டானால் எந்த மருந்தை நீ சாப்பிட்டேன்னா இந்த ஜுவரம் போகுமோ அதுதான் இந்த ஜுவரத்துக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எது சாப்பிடணும் தெரியாது. தெரியாதுக்காக இந்த ஜுவரத்துக்கு என்ன மருந்துன்னு கேட்காங்க. அப்ப அந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது எதுலேருந்து உண்டாயிருக்கு, எதுல நிக்கிறது, எதுல லயமாக போறதுங்கிற விஷயம் லோகத்துல ஒத்துருக்குன்னு தெரியாத எதுலேருந்து வந்திருக்கோ அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பிரம்மஸ்வரூபம் இருக்கு. அவனுடைய ஆகாங்கைய நம்ம பூர்த்தி பண்ண முடியும், சாந்தப்படுத்த முடியும். பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்டா எதுலேருந்து இந்த பிரபஞ்சம் வந்ததோ அதுதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா புரியும். ஏன்னா எதுலேருந்து வருதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால என்ன ஆகுது, இது தடஸ்த லட்சணம்ங்கிறது சொரூப லட்சணத்துக்கு உபயோகப்படும். அப்ப சொரூப லட்சணம்னு தனியாக சொல்ல வேண்டியது. அப்ப இதேப்பட்டது பிரம்மம். பிரம்மன்னா என்னங்கிற கேள்விக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம்னா ஓ அப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஆக இந்த சொரூப லட்சணம் தான்
இந்த பிரம்மத்துக்கு முக்கியமானது. அதுதான் இந்த பிரம்மஸ்வரூபம் என்னன்னு கேட்டா சொல்லணும். அதை இந்த வந்து சொல்றதுனால இந்த விசேஷம் இருக்கு. இந்த இருக்குங்கிறது பிரம்மசப்தத்துக்கு சரியான வியாக்கியானம் பண்றது. சூத்திரகசிய பிரம்மணா அனிர்தாரித ஸ்வரூப விசேஷத்திய. இவ்வளவு தெரியலாம். பிரபஞ்சத்துக்குலாம் அந்த ஜெகத்காரம் அப்படின்னு தெரிவிக்கலாம். ஆனா ஜெகத்காரம் எது? ஜெகத்காரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு அப்பதான் தான் ஜெகத்காரம் அப்படிங்கிறத சொல்றான். காலம் என்னெல்லாம் சொல்லிட்டு அது எது ஜெகத்காரணம், எது பிரம்மம், அது பிரதானம் தான் பிரம்மமா வேற ஏதாவது அப்படின்னு தான் சந்தேகம் பண்ணும். அந்த சந்தேகத்தை நான் நிறுத்தி கொண்டதுக்காக சர்வதோ வியாவிருத்த ஸ்வரூப விசேஷ சமர்ப்பண சமர்ப்பணத்தை லட்சணத்தை அதுதானே அது அப்படியே அந்த பிரம்ம ஸ்வரூப லட்சணம் ஒண்ணு சொன்னால்தான் உங்களுக்கு சரியா புரிஞ்சுருக்கு. அது சொல்றது ஒண்ணு. இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா பிரம்மவித் அப்படின்னு சொன்னா பிரம்ம ஞானத்தை அடையறாங்க. பிரம்மத்தை தெரிஞ்சு விடுறான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனா எப்படி ஒரு கடத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியா? அதுவும் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவன் கடை இல்லையா? அந்த மாதிரி அதுவும் அது பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மவித்தா, இல்ல நான் தான் ஆம் பிரம்மாத்மி அப்படின்னு தன்னையே தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மவித்தாங்கிற விஷயமும் சொல்ல வேண்டும். அந்த ஏன்னா வெறும் பிரம்மவித்துன்னு சொன்னா ஒன்றும் அதுலேன்னு புரியல. இவன் வந்து இதுதான் பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சவனையும் பிரம்மவித்துன்னு சொல்லலாமே. அந்த மாதிரி இந்த பிரம்மவேதனங்களே தன் ஸ்வரூபத்தையே நனு விசேஷம் விசேஷணாந்தரம் व्यभिचर विशेष्यते यथा नीलं रक्तिञ्च उत्पलम् यदा हि अनेकानि द्रव्याणि एकजातीयानि अनेक विशेषणयोगिनि तदा विशेषणस्य अर्थवत् न हि एकस्मिन्नेव वस्तुनि विशेषणान्तर अयोगः नहीं एकस्मिन्नेव वस्तुनि विशेषणान्तर अयोगः यथा असौ एकः आदित्यः तथा एकमेव ब्रह्म न ब्रह्मान्तराणि ஏபியः விசேஷேத நிரோத்பலவத். மேலே சொன்ன அதே விஷயத்தை இன்னும் ஸ்பஷ்டமாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு சங்கையை கலந்து வருகிறார். ஒரு விசேஷனம் ஒரு வஸ்துவுக்கு ஏன் போடணும் அப்படின்னு கேட்டா, விசேஷனம்ங்கிறது அந்த விசேஷத்தை இன்னொரு பதார்த்தத்தில் என்று வியாபத்தி பண்ணலாம். உட்பலம் ஆணைய அப்படின்னு உட்பலம் பலவிதமான உட்பலங்கள் இருக்கு. நீளமாகவும் உட்பலம் இருக்கு, ரத்தமாகவும் சோப்பாகவும் இருக்கு, பல கலர்ல இருக்கு. அப்படி இருந்து எந்த உட்பலத்தை கொண்டு வருது அப்படின்னு சிந்தனை நீளம் உட்பலம் ஆணையா அந்த உட்பலத்துக்கு நீளம் அப்படின்னு ஒரு விசேஷம். இந்த விசேஷம் எதுக்காக போட்டாங்கன்னா இது பிரயோஜனம் உண்டு. இப்படி நான் போடலைன்னா அவன் நீளத்தை தவிர வேற இன்னொரு உட்பலத்தையும் கொண்டு வரலாம், செவப்பா இருக்கக்கூடிய புஷ்பத்தையும் கொண்டு வரலாம். நீளமான புஷ்பம்னு சேர்த்து போட்டுட்டேன்னா அப்போ அந்த ரத்த புஷ்பத்தை வியாபத்தி பண்ணிட்டான், தகுதியாச்சு, அதை கொண்டு வர மாட்டான். அப்ப இந்த விசேஷனம் எப்ப போடலாம்னா இன்னொரு விசேஷத்தை வியாபத்தி பண்றதுக்காக போடணும். இது சாஸ்திரமான தெரியுது. அது மாத்திரம் இல்லை, சில விசேஷணங்கள் வியாபத்திக்கு உபயோகப்படாமல் இருக்கலாம். அந்த மாதிரி விசேஷனம் போடக்கூடாது. உதாரணம் சொன்னா ஒரு தேவதத்தன் இருக்கான். இந்த தேவதத்தன்னு சொன்னா ஒரு மனுஷன்னு சொன்னா மனுஷனுக்கு கைகாலெல்லாம் இருக்குமோ இல்லையோ? கைகாலெல்லாம் இருக்கக்கூடிய மனுஷனை அழைச்சிட்டு வா, இது கூட அவளை சொல்லுவாங்க. கடமானய கடம்னா குடம் இல்லையா? இந்த குடத்தை கொண்டு வாங்க. அந்த குடத்துக்கு ஒரு விசேஷனம் போடுறோம். கம்பு பிரிவாரி மத்தாக இருக்கக்கூடிய குடத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னா கம்பு பிரிவாரத்துக்கு இல்லாத ஒரு குடம் இருக்குமா? கம்பு பிரிவாரி மத்தனா அந்த ஆகாரத்துல இருந்தால்தான் அது கடம்னு பேர். அதாவது அந்த கழுத்துங்கிறது மேல் முகங்கிறது குறுகி இருக்கணும், அதுக்கு நடுவுல கொஞ்சம் குறுகின பாகமா இருக்கணும், அடிபாகம் கருத்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான் அந்த கடம்னே பேர். இப்ப இருக்கக்கூடிய கடத்தை கொண்டு வா சொல்லலாம், இந்த விசேஷம் போட வேண்டிய அவசியமே. ஏன்னா கடவுள் அப்படித்தான் இருக்கும், வேற விதமா இருக்கவே இருக்காது இல்லையா? அது மாதிரி பிரம்மஸ்வரூபம்ங்கிறது சத்தியமான பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு விசேஷம் போடுறது அர்த்தம் இல்லையா? அசத்தியமான ஒரு பிரம்மஸ்வரூபம் இருந்தால்தான் சத்தியமான பிரம்மஸ்வரூபம் விசேஷம் போடுறது ஒரு பிரயோஜனம் உண்டு. அப்படி இல்லையே. எப்போ ஒரு திரவியமானது பலவிதமான விசேஷணங்களோடு இருக்கிறதோ அப்போ அந்த விசேஷணங்கள்ல ஒரு விசேஷணத்தை குறிப்பிட்டு சொல்றது இன்னொரு விசேஷணத்தை
தள்ளத்துக்காக சாப்பிட்டேன். ஆனா பிரம்மஸ்வரூபத்துல ஒரே வஸ்துவாக இருந்தால் அந்த வஸ்துவுக்கு பல விசேஷங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பிரம்மஸ்வரூபத்துல சத்தியமான பிரம்மம், அவசியமான பிரம்மம் அப்படியோ, ஞானஸ்வரூபமான பிரம்மம், அஜானஸ்வரூபமான பிரம்மம் அப்படி பல பிரம்மங்கள் இருக்குமே. ஆனால் அப்ப மற்ற பிரம்மத்தை நீ ஜாகிரதை பண்றதுக்காக, நிராகரணம் பண்றதுக்காக சத்தியம் பிரம்ம, தியானம் பிரம்ம விசேஷம் போட வேண்டிய நியாயமும். ஆனா அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் இல்லை, பிரம்மங்கிறது ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. அதனால இதுக்கு போய் சத்தியம் தியானம் எதுக்காக விசேஷம் போடணும்? விசேஷாந்திராயோ யதா அசௌ ஏகः ஆதித்யः. ஆதித்யः அப்படின்னு சொல்றதுக்கு சூரியன்கிறது மொத்தம் ஒரே ஒரு சூரியன் தான். சூரியனை பாடுறது சொன்னா போதும். அந்த சூரியனுக்கு ஒரு விசேஷம் போது இப்பேற்பட்ட சூரியனை பாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட விசேஷம் இல்லாத சூரியன் இருக்கும். ஒரு சூரியன் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம். तथा एकमेव च ब्रह्मा न ब्रह्मान्तराणि ஏபியः விசேஷ்யேத நியோத்பலவத். நீங்க பிரம்ம இல்லையே, விசேஷம் போட்டு நீங்க என்னத்தை வியாபத்தி பண்ணுங்க? லக்ஷணார்த்தத்வான் விசேஷணானாம் நாயம் தோஷா தஸ்மாத் யஸ்மாத் லக்ஷணார்த்த பிரதானானி விசேஷணானி விசேஷண பிரதானானி. இந்த விசேஷணங்கள்லாம் வியாபத்தி பண்ணக்கூடிய விசேஷம்னு நினைக்கிறாங்க. இது ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய விசேஷம். விசேஷனம் ரெண்டு விதமான. சில விசேஷணங்கள் விசேஷத்தை வியாபத்தி பண்றதுக்காக வரும். சில விசேஷங்கள் விசேஷத்துடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக. இப்ப சத்தியஞானமனந்தம் பிரம்மாங்கிறத வேற விதமான பிரம்மத்திலே வியாபத்தி பண்றதுக்காக இந்த விசேஷங்கள் போடுறத பிரம்மஸ்வரூபம் இப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த விசேஷங்கள் போடுறது. அப்பேற்பட்ட விசேஷணத்தை நாம லக்ஷணார்த்த விசேஷம். இந்த ஸ்பர்ஷவத்தியா ஆவா கந்தவதி பிரசித்தி. கந்தவதி பிரசித்தினா கந்தம் உள்ளது அப்படின்னா கந்தம் இல்லாத பூமின்னு ஒன்று இருக்கணுங்கிற அவசியம் இந்த விசேஷம் போது அதுல சொரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக இருக்கு. சீதஸ்பர்ஷம் உள்ளது ஜலம் அப்படின்னு சொன்னா சீதஸ்பர்ஷம் இல்லாத ஜலம் ஒண்ணு உண்டு, அதுக்காக இந்த விசேஷம் போட்டாங்க. அதுல சொரூபத்தை தெரிவிக்கும். அந்த மாதிரி பிரம்மங்கிறது இப்படி இருக்குன்னு சொரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இது வந்திருக்கு. தப்புனஹா லக்ஷண லட்சயோகோ விசேஷ விசேஷயோர்வா விசேஷா. இந்த ரெண்டே இடத்துல யாவர்த்தக விசேஷங்கிறது சொரூபத்தை தெரிவிக்கக்கூடிய விசேஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆற்றப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் புத்தகை சமான ஜாதியேவ நிவர்த்தகானி விசேஷனானி விசேஷிய லக்ஷணம் தூ சர்வதையேவ யதா அவகாசதாது ஆகாரம் லக்ஷணார்த்தங்க வாக்கியம். நீளமான பூ அப்படின்னு சொன்னோம்னா இந்த நீளமானங்கிற விசேஷம் இந்த பூவை இன்னொரு பூவை காட்டிலும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதே தவிர மற்ற விஷயங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி இந்த விசேஷம் போட்டதுனால இந்த பூவை தவிர இன்னொரு பூவை எடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு வியாபாரத்தி தான் பண்றது தவிர அதாவது சஜாத்தியம். இந்த பூவுக்கு இன்னொரு பூ சஜாத்தியமானது. அந்த சஜாத்தியமான பூவிலேருந்து இந்த பூவை விளக்கி காமிக்கிறது விசேஷம். ஆனா லட்சணங்கிறது இருக்கு, இது சஜாத்தியம் விஜாத்தியம் எல்லா விதமான எல்லா பதார்த்தத்தையும் வேறுபடுத்தி காமிக்கக்கூடியது லட்சணம். பிருத்திவி கந்தவதி அப்படின்னு சொன்னோம்னா உலகத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்திலிருந்தும் இந்த பிருத்திவியை தனிப்படுத்தி காமிக்கிறது. இதுதான் பிருத்திவி தான், வேற எதுவுமே இல்லை. ஆனா விசேஷங்கிறது அப்படி இல்லை. இந்த விசேஷனம் இல்லாத இது சஜாத்தியமான இன்னொரு பதார்த்தத்திலிருந்து இதை விளக்கிறதுக்காக தான் விசேஷனம். இந்த இடத்துல பிரம்மஸ்வரூபத்துல நாம போட்ட விசேஷங்கள்லாம் இந்த விசேஷனம்னு வச்சுக்கூடாது, இதெல்லாம் லட்சணார்த்தம். பிரம்மஸ்வரூபத்தை எல்லாத்தையும் காட்டிலும் வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விசேஷங்கள் வந்துருக்கு. அதனால எதுக்காக இவ்வளவு சப்தங்கள் போட்டாங்கன்னு கேட்கணும். 3 சப்தமும் போட்டாங்க நமக்கு விவக்ஷிதமானது.